இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க உங்களோட எல்லா ஃபீச்சர்ஸையும் வந்து ஒரு வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோ அதுதான். நிறைய அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த வீடியோ வந்து போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் கொஞ்சம் கூட்டி இருக்க தான் செய்யுது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அதுவும் இதுவும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம வீடியோவில் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருப்போம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸாக என்னென்ன ஃபீச்சர்ஸ்னால் நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண போகிறேன். அது போக அங்கே சார்க் அப்டேட்டு, அது போக அங்கே என்னென்ன வச்சுருக்கேன், அதுக்கடுத்து கீழே என்னென்ன வச்சுருக்கேன், அது கீழே என்னென்ன வச்சுருக்கேன், எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொன்றா வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த செட்டப்லேருந்தே வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரம்மில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சேர் வந்து பண்ணோம். அதுக்கடுத்து சேர் யூஸே பண்ணாமல் இருந்தனால எடுத்துட்டேன். அந்த டைத்தில் நல்லா மழை பெஞ்சனால ஃபுல்லாக நிறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கடுத்து அதில் கொஞ்சம் பிளான்ட்ஸ் வந்து போட்டேன். அது வந்து செம்ம க்ரோத் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த பிளான்ட்ஸுக்காகவே இதை வந்து விட்டுட்டேன். இதில் தண்ணி மட்டும் வற்றிக்கிட்டே இருக்கிறது, ஊற்றிக்கிட்டே இருப்பேன் இந்த வெயிலுக்கு. அதுக்கடுத்து இந்த ஓடு செட்டப் வந்து ஊடால வந்து இதை கீழே வந்து போட்டுடலாம் தான் நினச்சோம். எதுக்காகனா ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் செட்டப்னால் வந்து பண்ணதுக்கடுத்து அதை ஒட்டியிருந்தேன். ஸோ அதுக்கடுத்து ஒழுகலை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்ற ஆரம்பிச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டு கப்பியோட குட்டிகளை வந்து போட்டு வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. ஃபுல் கோல்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே ஃபுல் கோல்டு தான், பார்த்திங்கன்னா தெரியும். அது அங்கங்கே வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் குட்டிகை தான் எல்லாமே. ஸோ அதுக்கடுத்து இருங்க, இந்த ஓரம் வந்து எல்லாம் இருக்கும், கொத்து கொத்தாக நிற்குங்க ஃபுல் கோல்டு. எல்லாம் செடி மறைச்சிக்கிருச்சு. இதுதான் அந்த ஃபுல் கோல்டோட குட்டிகை. இந்த இருங்க, கொத்து கொத்தாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதில் ஏதாவது ஒன்று பிடிச்சி காட்டுறேன். இதுதாங்க, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். சரி இது ஓகே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த செட்டப் வந்து அதுக்காக தந்தாச்சு. இதில் வந்து ஃபாக்ஸ் டைன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டது அப்படியேவும் நல்லா க்ரோத் ஆகி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இதுதான் இதில் ஃபிஷ்ஷு. அதுக்கடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், கழுவி இருப்போம். அது வந்து அதுக்கடுத்து சும்மா தண்ணி மட்டும் ஊற்றியிருந்தேன். நல்லா தண்ணி க்ரீன் வாட்டர் ஆயிடுச்சு. மெச்சூரான தண்ணியாக இருந்தனால இதில் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருந்தேன். சரி மாலி ஃபிஷ்ஷை வந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் ரொம்ப பொடி மாலியாக வந்து கொஞ்சம் மீன்கள் வந்துருந்துச்சு. எல்லாம் மிக்சடு டைப்பில். இதில் வந்து எல்லாமே கலந்து வந்துருந்துச்சு. சரி ஓகே அதை வந்து போட்டு க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். இதுக்கு ஒரு நல்ல செட்டப்பாக இருக்குங்க. சீக்கிரமாகவே க்ரோத் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப சின்ன சைஸாக வந்ததுங்க. அதாவது அந்த ஃபீடிங் சொல்லிட்டு வந்தது இதுனா. ஸோ அது வந்து இப்போ நல்லா வந்து க்ரோத் ஆகி நல்லா வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. சைஸுமே நல்லா வந்து வந்திருக்கு. இதில் எல்லா கலரும் கலந்து இருக்குங்க. மொத்தமாக குரூப்பாக சுற்றுது பார்த்திங்களா. இதில் எவ்வளோ மாலி இருக்கும் அப்படின்னா ஒரு 150 மாலிக்கிட்ட இருக்குங்க. இப்போ க்ரோ பண்ணுறதுக்காக இதிலேயே போட்டுட்டேன். இதுக்கு ஃபுட்டு வந்து டெய்லி வந்து போட்டுகிட்டு இருக்கோம். நல்லா சாப்பிடுது, நல்லா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை அதுக்காகவே தந்துட்டோம். அதுக்கடுத்து இதில் வந்து என்ன இருக்குன்னா கௌரா இருக்குது. நம்ம ப்ரீடிங் வந்து போட்டிருந்தோம், நம்ம ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்போம். அதுக்கு ஃபுல் வீடியோவும் கண்டிப்பாக நான் தரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து ஒரு குட்டியை கூட தெரியாது, ஆனால் ஏகப்பட்ட குட்டிகை இருக்குங்க. காட்டுறேன். இங்கே ஒரு குட்டி இருக்குது, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஓடிடுச்சு. அதுக்கடுத்து வேறு எங்கே அடுத்து நிறைய குட்டிகள் வந்து நல்லா வளர்ந்துருக்குங்க. இந்த அங்கே ஒன்று ஓடுது பார்த்திங்களா. நிறைய குட்டிகள் நல்லா வளர்ந்துருச்சு. இதுதான் குட்டி. ஒரு குட்டி எடுத்து காட்டுறேன். இந்த இருங்க, கௌரா குட்டிங்க. அது இப்போ வளர்ந்துருக்கு, டக்குன்னு வளருது. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்னால் வந்து அது நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே வந்து விட்டுருக்கு. ஸோ இதில் நிறைய குட்டிகள் இருக்குங்க. இந்த ஓரத்துலேயும் இருக்க தான் செய்யுது, உள்ளக்க அடியில் இருக்குது. சரி ஓகே, இது குட்டிகனா வளரட்டும். வளர்ந்ததுக்கடுத்து ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். இது வந்து ஒரு நல்ல செட்டப் அதுக்கு. அது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்னால அதாட்ட வந்து வளர்ந்துக்கிட்டு அதாட்ட இருக்குங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா கப்பீஸ் இருக்குங்க. கப்பீஸ் வந்து ஃபுல்லாகவே இந்த கப்பீஸ் இருக்குது. நார்மல் கப்பி, இம்போர்ட்டடு எல்லாம் மிக்சடாக வந்து ஊடால போட்டது. மாலியுமே சேர்த்து வந்து போட்டுட்டேன், மாலி குட்டிகளை. ஸோ அதனால் வந்து அது எல்லாம் சேர்ந்து கலந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இதுக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணல, நான் நாட்டை விட்டுட்டேன். இது வந்து ஃபுல்லாக செட்டப் எல்லாமே மூடி இருக்கும். இங்கேனா இதை பார்த்தாலே தெரியும், இங்கேனாக்குள்ளே வந்து மூடி இருக்கும். இது வந்து மூடி இருக்கிறதுக்கு காரணம் வெயில் தான். இப்போ வந்து பாருங்கள், இந்த திறந்துருக்கிற சைடு ஃபாக்ஸ்டைலோட க்ரோத் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த டயத்தில் வந்து ஃபாக்ஸ்டைல்லாம் நல்லா வந்து வளரும், சன்லைட் நல்லா படுறனால. இதில் வந்து குட்டிகை வந்து பார்த்திங்கன்னா குட்டிகை எல்லாம் கலந்துருக்கும். இது ஃபாக்ஸ்டைல் தான் ஹெவியாக இருக்குது. இதில் உங்களுக்கு அடியில் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். கப்பீஸும் அங்கங்கே சுற்றிக்கிட்டு தெரியும்.
மாலி நிறையா இருக்கும், மாலியும் சுத்தம். ஸோ இது வந்து கப்பீஸு, இந்த கப்பீஸு எல்லாம் கலந்து கிடக்கு பார்த்தீங்களா. சாப்பாடு தான் போட போகிறேன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது தாங்க இதில் உள்ளது. ஸோ இது எல்லாமே வந்து மிக்சடாக தான் இருக்குது. இதில் அவ்வளோவா காட்ட முடியல, ஃபாக்ஸ்டெயில் ஹெவியாக வந்து க்ரோத் ஆகிருக்கு இங்கிட்டுனா. அதுக்கடுத்து அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அங்கிட்டு வந்து காட்டுறேன். இதுதான் இந்த இதில் உள்ளது. மொத்தம் ஒரு 3 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து காமிச்சிருப்பேன்னா, அடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அடுத்து வரேன். அதுக்கடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து நம்ம ரீசெண்டாக இந்த ஐர மீனாக போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து கௌரா எல்லாமே கலந்துருந்துச்சு. அதனால் இது எல்லாமே சேர்ந்துருக்குங்க. இதையும் காட்டுறேன். தண்ணி செட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே. அதுக்கு இப்போ ரீசெண்டாக தான் மாற்றினோம், செட் ஆகிடுச்சு. ஜீப்ரா ஹெவியாக இருக்கும். இதில் ஜீப்ரா கொய்க்கன்னு அஞ்சிக்கிட்டு இருக்கோம். கீழே ஃபுல்லாக வந்து கௌரா இருக்கும். இதில் வந்து அந்த பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஜீப்ரா தான் மேலே ஃபுல்லாக இருக்கும், கொத்தாக இருக்கும். அதுக்கடுத்து கௌரா வந்து கீழே ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து ஐர மீன் தான் இருக்குது பார்த்திங்களா, தலைவன் நிறைய ஐர மீன்கள் வந்து அங்கங்கே வந்து உட்காந்துருப்பாங்க. இப்போ தெரியுது நல்லா, இன்னும் கொஞ்சம் நாளில் எப்படி தெரிய போதோ தெரில. இன்னும் கீழே வந்து மணல் வந்து போட போகிறேன். இந்த செடியை வந்து ஒரு அண்ணா வந்து எனக்கு தந்தாங்க, ஒரு 5-6 செடி தந்திருந்தாங்க. இது வந்து ஃப்ராக் பைட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும், இந்த மாதிரி இலைகளை வந்து விட்டு நல்லா வந்து வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் வந்து இது வந்து இப்படி போட்டாலே வளர்ந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் கீழே ஏதாவது மண் வந்து வச்சாலும் சூப்பராக வந்து வளரும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு 5-6 இது எல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுருக்கேன். நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்குது. ஒரு இதுலேருந்து ஒரு இது இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் இதில் உள்ள மீன்கள். சரி, அதுக்கடுத்து இதாகட்டும், செட் ஆகட்டும். அதுக்கடுத்து அப்டேட் வந்து பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து நம்ம ஃபைட்ருங்க. ஃபைட்ரு வந்து இது வந்து இதுக்கு முன்னாடி உள்ளதை எல்லாத்தையும் வந்து நல்லா க்ரோத் ஆகிடுச்சி, அதனால் விற்றுட்டேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இப்போ வந்து ரீசெண்டாக தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஒரு வாரம் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே ஃபுல் மூன் ஃபைட்டரோட ஃபீமேல்ஸ் தான் எல்லாமே கிடக்கும். ஒரே ஒரு மேலும் கிடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் பார்த்தேன் அது. இது வந்து நல்லா வந்து க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்குங்க. இப்போ போட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது. இது வந்து நல்ல ஒரு அடல்ட் சைஸ் வரதுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஃபீமேல் ஃபைட்டர் வந்து நல்ல குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ இதனால் நம்ம வளர்ந்ததுக்கடுத்து நல்லா வந்து எடுத்து தரலாம். இதனால் வந்து பாருங்கள், கலரு எல்லோ கலர், அது போக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளூ கலர், நல்லா டார்க் ப்ளூவாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா க்ரோ ஆகுது. சரி, க்ரோ ஆகட்டும். இதெல்லாம் வந்து பாருங்கள், க்ரீன் வித்து வந்து ஒரு நல்ல ஒரு இதுங்க, செம கலர்ஸில் வந்து இருக்கும். சரி, ஓகே. இது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிட்ட தான் இருக்கும், ரொம்ப போடலை. ஸோ இது வந்து வளர்கிறதுக்காக விட்டாச்சு. இது நல்லா க்ரோத் ஆனதுக்கடுத்து ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். அதுக்கடுத்து வந்து இதில் வந்து கப்பீஸ் வந்து போட்டு வச்சுருந்தேன், இப்போ எதுவுமே போடல. ஸோ இதில் வந்து ஃபாக்ஸ்டெயில் மட்டும் போட்டு அது சும்மா க்ரோத் ஆச்சு அப்படின்னாலும் விட்டுட்டேன். ரொம்ப வெயில் காலம் குறைஞ்சதுக்கடுத்து இதில் மீன்கள் வந்து போடணும். அதுக்கடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுங்க, ஷார்க் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி சுற்றிக்கிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தண்ணி வந்து மாற்றணுங்க நான். அது போக அந்த ஷார்க்கெல்லாம் எல்லாத்தையும் கிணத்துல விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டும் நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எதுக்காக அப்படின்னா, இது இன்னும் கிணறுனா நல்லா க்ரோத் ஆகும். ஒரு பாண்ட் செட்டப் மாதிரி பண்ணலான்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. இந்த இடத்தனா ஃபுல்லாக எடுத்துகிட்டு இங்கே வந்து செங்கலை வச்சு கெட்டி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சேன். ஆனால் வீட்டில் வந்து ஒத்துக்கலை. ஸோ அதனால் வந்து இதை வந்து கிணத்துல விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. கிணத்துல விட்டனாலும் அதாட்ட ஹாப்பியாக வந்து கிணத்துல சுற்றிக்கிட்டு தெரியுங்க. இதில் வந்து ஒயிட்டு எல்லாமே இருக்கும். லைட்டாக நான் தட்டிட்டேன். இப்போ வந்து அந்த ஒயிட் ஷார்க்கு வந்து டம்முன்னு கீழே குதிச்சிருச்சுங்க. ஸோ அதனால் பயமாக இருக்குது. ஏன்னா ஷார்க்கு கீழே குதிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடி பயங்கரமாக விழுந்துடும். அங்கிட்டு வேறு தாவி விழுந்துருச்சுன்னா எடுக்கிறதுக்கு கஷ்டமாயிருது. இந்த பாருங்கள், டம்முன்னு அடிக்குது பார்த்திங்களா, தொடவே முடியாது இதை. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். சரி, ஓகே. இதுதான். இது வந்து ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன். அதுக்கடுத்து கிணத்துல தான் விட போகிறோம். அதுக்கடுத்து இந்த டப்லனா வந்து மொய்னா கல்ச்சரு, டாஃப்னியா கல்ச்சர்னால் எல்லாமே பண்ணி வச்சுருந்தேங்க. எல்லாமே கிராஸ் ஆகிடுச்சி. அதனால் விட்டுட்டேன். அதை நான் எதுவுமே இது பண்ணலை. இது வந்து நம்ம ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருப்போம். அதாவது ஸ்வாட் டைலோட குட்டிகை வந்து எல்லாமே இதில் இருக்குங்க. ஸ்வாட் டைல் தான் ஃபுல்லாக கிடக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாட் டைலோட குட்டி அடியில் கிடக்குங்க. இது என்னால் எடுத்து காட்ட முடியல, வெயில்னால இதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ அந்த ஷார்ட்ஸில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருப்போம் எவ்வளோ குட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேரண்ட்டுமே உள்ள ஓடி
அதுக்கடுத்து இந்த ஓடு செட்டப்பில் என்ன இருக்குது அப்படின்னா இதுவும் ஃபுல் கோல்டு தாங்க இருக்குது. இது ஃபுல் கோல்டு வந்து பேரண்ட் எல்லாமே சேல் ஆகிடுச்சிங்க. நம்ம நிறைய பேர் கேட்டாங்கன்னு சொல்லி சேல் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இதில் வந்து குட்டிகள் மட்டும் கிடக்கு, பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல் கோல்டு. கொஞ்சம் குட்டியை தான் அந்த ஓடுலேயும் இதுலேயும் கிடக்கு. ஸோ இதை வந்து க்ரோத் ஆகட்டும்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 செட்டப்லேயும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதை விட்டாச்சுங்க. ஸோ இதில் ஃபுல் கோல்டுக்காக இந்த செட்டப் வந்து விட்ருக்கேன். ஸோ இது தாங்க இந்த செட்டப்பு. ஸோ இதில் வந்து இங்கே ஸோ இது மட்டும் தான் இருக்குது. வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகுது. அது போக இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வச்சுருக்கோம். சரி, ஓகே. அதுக்கடுத்து கீழே என்னென்ன மீன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து கீழே வந்து போய்க்கலாம். ஸோ இதில் வந்து செடிகளாக தான் வந்து இருக்கும் அங்கங்கே. ஸோ இதுக்கடுத்து வந்து இங்கேயும் செடிகள் தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ மணி பிளான்ட்ஸாகவும். இந்த செட்டப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதுலேயுமே குட்டிகள் தான் போட்டு வச்சுருக்கோங்க. இது வந்து கப்பீஸ் குட்டிகள் வந்து வந்ததை ஃபுல்லாகவே கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ குட்டிகள் வந்து க்ரோத் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டிகள் வந்து கிடக்கு. சின்ன சின்ன குட்டிகளாக வந்துருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு லாப்ஸ்டர் இருக்குங்க. நம்ம லாப்ஸ்டர் ப்ரீடிங் விட்டுருணும்ல, அப்டேட் வந்து கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்களே. ஸோ அது வந்து இது வந்து கொன்றுச்சுங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபீமேலை அடித்து கொன்றுச்சு. இது மேலு கையை கடிச்சு வச்சிடாமல் இது நல்லா செம சைஸில் வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து பயங்கர அக்ரெசிவாக இருந்து இத்தனைக்கும் அது சட்டை எதுவும் உரிக்கலைங்க. இருந்தாலும் அடித்து 2வது நாளே அடித்து கொண்டுருச்சு தலைவன். அவ்வளோ ஹைடிங் பிளேஸ் வச்சோம். சரி, ஓகே. அதுக்கடுத்து வந்து இந்த இது வந்து மணி பிளான்க்குள்ளே ஒரு செட்டப் இருக்குங்க. இது வந்து கப்பீஸ்க்கு குட்டிகளை வந்து போட்டிருந்தது இன்னும் நல்லா வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஒரு நேச்சுரல் செட்டப் மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே இதில் வந்து பிளான்ஸாக தான் வளர்ந்துருக்கும். உள்ளக்க கப்பீஸ் குட்டிகள் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சுங்க. எல்லாம் சின்ன சின்னதாக போட்டது. பேரண்ட் சைஸும் நிறைய இது வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து அது குட்டிகள் வந்து போட்டு நல்லா க்ரோத் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நல்லா வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு செட்டப்பு. அப்படியே நேச்சுரலாக வந்து அப்படியே எல்லாம் பிளான்ஸாக இருக்கும். அடியில் வேறு நல்லா விட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செமையாக க்ரோத் ஆகிருக்கும். அதுக்கடுத்து இது வந்து பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் வந்து விட்டுருந்துருப்போம். ஸோ அதில் வந்து வந்த குட்டிகள் வந்து வளர்ந்துருச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்குது. இது வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி உள்ளதுங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நிறைய குட்டிகள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சிலதுனா நல்லா வந்து வளர்ந்துருச்சு. பீட்டா ஃபிஷ் இதில் வந்து சிலது நல்லா சீக்கிரமாக வளர்ந்துருது. சிலது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கு ஒரு அப்டேட் வந்து, அதாவது ஒரு ஃபுல் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து தரேன். இது ஒரு ப்ரீடிங் வந்து போட்டதுக்கு அடுத்து. அதுக்கடுத்து இதில் ஸ்ட்ரம்ப் இருக்குங்க. இது வந்து ப்ளூ கலர் ஸ்ட்ரம்ப்பு, இது வந்து எல்லோ ஸ்ட்ரம்ப்பு, அது போக ரெட்டு இருக்குது. எல்லா கலர்லேயும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து நான் வளர்க்குறதுக்காக ஒரு செட்டப் வச்சது. இன்னொரு செட்டப் வந்து வச்சுருந்தேன், அது வந்து அங்கே இருக்குது. அது வந்து அதுவுமே நல்லா பெரிய செட்டப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து எல்லாம் இந்த பாசி இந்த மாதிரி தான் போட்டிருப்போம். ஸோ இதுக்குன்னு ஃபீடை வந்து கொடுத்து நல்லா க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்குது. எல்லோ நல்லா தெரியும். இதில் பிளாக் மாதிரி வந்து ப்ளூ கலருமே ப்ளூ தான், அது நல்லா ப்ளூ கலர் நல்லா தெரியும். அது போக வந்து இந்த டப் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டுனால ரெட்டு வந்து சரியாக எடுத்து காட்டாது. ஸோ இது தாங்க. ஸோ இதுதான் இதில் உள்ளது, இங்கே உள்ள மீன்கள். அதுக்கடுத்து வீட்டுக்குள்ளே வந்து உள்ள மீன்களை வந்து ஷேர் பண்ணுறேன். வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் செட்டப் வந்து வச்சுருப்பேன். ஸோ ஆஸ்கார், இது லெமன் ஆஸ்கார் பார்த்திங்கன்னா தெரியும், செமையாக ஆக்டிவாக இருக்கும். 2 லெமன் ஆஸ்காருங்க, ஒன்று வந்து ரெட் சில்லி ஆஸ்கார். ஸோ இது 3மே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வச்சுருப்போம். இது 2 அடிக்கு கொஞ்சம் கூட உள்ள தொட்டி தான். ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து இது இருக்கா. ஸோ இது பக்கத்தில் வந்து ஃப்ளோரான் இருக்கும் தலைவன். இது ஃப்ளோரான் வந்து நம்மகிட்ட சின்னதாக எடுத்து வளர்ந்ததுங்க சைஸு. இப்போ எவ்வளோ பெரிய ஹெட்டு வந்து செமையாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பார்க்குறதுக்கே செமையாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுட் எதாவது போடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குது. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மீனும் தான், ஃப்ளவரான். இது வந்து நம்ம சின்னதாக இதுக்கு முன்னாடி வந்து போட்டிருப்போம். இந்த அளவு சைஸை ஒன்று எடுத்து வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. அது போக இங்கே உள்ளதுனா வந்து நீமோ கேண்டி மேலு, அது போக ஃபீமேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி, இது ப்ரீடிங்க்காக வந்து தனித்தனி செட்டப் வந்து வச்சுருக்கேன். ஸோ ப்ரீடிங்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து தனி செட்டப்பாக இருக்கும். அது போக இது வந்து மேலு, பிளக்கார்டு மேலு. ஸோ இது வந்து நீமோ கேண்டி பிளக்கார்டு. அதுக்கடுத்து இது ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீடிங் வந்து விட்டதில் வந்து ஃபைட்டரோட குட்டி தான். இது நல்லா வளர்ந்துருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சைஸு நல்லா வளர்ந்து அழகாக வந்து வந்துருச்சு. இதுலேயுமே ஒரு ஃபைட்டரோட குட்டியை மட்டும், இது சண்டை போடுதுன்னு சொல்லி தனியாக வந்து வச்சுருந்தேன். ஸோ இது 2 பிரித்தது. அதுக்கடுத்து இதுலேயுமே ஃபைட்டர்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து இங்கே வந்து ஃபைட்டர் கலெக்ஷன்ஸ் வந்து இது வந்து நம்ம கடைக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சுருக்கேங்க. அங்கே செட்டப் வந்து வைக்க இடம் இல்லாதனால இங்கே வந்து கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபுல் ப்ளூ, ஒயிட்டு எல்லா கலர் இருக்கும். மேலேயும் அதே தான். மேலே வந்து டம்போ இயர், இதை வந்து ப்ரீடிங்க்காக நான் வச்சுருக்கேன்.
சின்னதுலேருந்து நம்மகிட்ட வந்து வளர்ந்தது. ஸோ இது அது போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக் கார்டு தான். அது போக கீழே வந்து இந்த பிளாக் கார்டும் ப்ரீடிங்காக செட்டப் பண்ணி வச்சது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து நீமோ கேண்டி ஃபீமேலு, ஃபுல் மூனோட ஃபீமேலு. அது போக இது ஃபேன்சி பிளாக் கார்டு, இது கேலக்ஸின்னு சொல்லுவாங்க, எல்லா கலரும் கலந்து வந்திருக்கும். அது போக ஃபுல் ஒயிட்டு ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட்டில் உள்ளது, பிளாக் கார்டு தான், பிளாக் கார்டு டைப்பில் உள்ளது. நல்லா பார்க்க நல்லா கலரேஷன்ஸ் நல்லாயிருக்கும். இதனால் வந்து ப்ரீடிங்காக ஒரு செட்டப் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கடுத்து ப்ரீடிங் வந்து விடணும். அதுக்கடுத்து இந்த இதில் வந்து ஒரே ஒரு மீன் மட்டும் இருக்குங்க, ஜுவல் ஃபிஷ்ஷு. நம்ம கடையில் வந்து வந்த ஜுவல் ஃபிஷ் வந்து ஒன்று ரொம்ப அடி வாங்கி இறக்குற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ அந்த டயத்தில் வந்து சரின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டேங்க. ஸோ அதனால வந்து அது அப்படியே இருந்து செட் ஆகிருச்சு, நல்லா வந்து இப்போ நல்லா செட் ஆகிருச்சு, ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜுவல் ஃபிஷ்ஷு இது ஒன்று மட்டும்தான் இருக்கும், அது வந்து ரொம்ப இறக்குற ஸ்டேஜில் இருந்தனே விட்டது. ஸோ இது தாங்க இங்கே மேலே உள்ள செட்டப்பு. அதுக்கடுத்து கீழே வந்து போகலாம். கீழே என்னென்ன மீன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழே கம்மியாக தாங்க இருக்கும், கீழே வந்து கம்மியாக தான் வந்து வச்சுருக்கோம். இந்த செட்டப் வந்து இருக்குது பார்த்திங்களா, இதில் கப்பீஸ் மட்டும்தாங்க இருக்கும். அதாவது கப்பீஸ் மீன்கள் வந்து ஃபஸ்ட்டுருந்தே வளர்க்குறதுனால இதில் வந்து கொஞ்சம் இங்கே இதில் போட்டு வச்சுருந்தது எல்லாமே மிக்சடு கப்பீஸ் தான், எல்லாமே கலந்துருக்கும். அதாவது இம்போர்ட்டரில் எல்லாம் கலந்துருக்கும். ஹெச்பி பாஸ்டல், அது போக பிளாட்டினம் டம்போயர் எல்லாம் சின்னதுலேருந்து நம்மகிட்ட வந்து சின்னதுலேருந்து எடுத்து போட்டது தான். ஸோ க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்குது, கலரேஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து மொத்தமாக வந்து போட்டது வந்து நல்லா க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்குங்க. ஸோ பிளாட்டினம் டம்போயர் இருக்கும், இதெல்லாம் நம்ம கடையிலேருந்து சின்ன செமி அடல்ட்டில் எடுத்தது. ஸோ அந்த அங்கே ஒன்று கிடக்கு பார்த்திங்களா, இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது போக இதெல்லாம் குட்டிகளை எடுத்து போட்டது, குட்டிகள் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. செம ஆக்டிவாக இருக்குங்க குட்டிகள்லாம். ஸோ இது வந்து சின்ன சின்ன குட்டிகளாக வந்துருக்கும், இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதில் உள்ளது ஃபுல்லாகவே குட்டிகள். அதுக்கடுத்து இந்த செட்டப் வந்து ஊடால பெருச்சாளி விழுந்து ரொம்ப நாசமாக்கிடுச்சிங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து விட்டுருந்தேன், எதுவுமே போடாமல் வச்சுருந்தேன். அதுக்கடுத்து கொஞ்சம் குட்டிகளையும் அதுக்கடுத்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் மீனையும் வந்து ஒரு 2-3 கப்பீஸை மட்டும்தான் சும்மா போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து செட்டப் பண்ணணும், இன்னொருக்க செட்டப் பண்ணதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப இருக்காது. பெருச்சாளி வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து குட்டிகள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டது. ஸோ இது தான். அதுக்கடுத்து நம்ம சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதாக இருக்கும், கோழி சேவல் இதுக்கு வந்து இது தான், இந்த கூண்டில் தான் இருக்கும். அதுபோக வந்து நம்ம பீப்பா செட்டப்பில் வந்து ஜிலேபி கண்டை எல்லாத்தையும் மோஸ்ட்லி எடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு 5-6 ஜிலேபி கண்டை மட்டும்தான் கிடக்கும், ரொம்ப இல்லை. ஸோ மேலே தெரியல, ஸோ எல்லாமே இதாக தெரியுது. ஸோ இதில் ஜிலேபி கண்டை மட்டும் இருக்கும். ஸோ இது தாங்க கீழே உள்ள செட்டப், இவ்வளோ தான் வச்சுருக்கேன் நான் கீழே. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னென்ன மீன்கள்லாம் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மகிட்ட உள்ளது. கீழேயுமே கொஞ்சம் மீன்களை வந்து இப்போ வந்து குறைச்சிருக்கேன். ஸோ ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயில் காலம் முடியட்டும், அதுக்கடுத்து கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்ச செட்டப்பில் வந்து உங்களுக்கு எந்த செட்டப் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன ஃபிஷஸ்லாம் வளர்க்குறீங்க அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னென்ன மீன்கள்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோக நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே க்ரோத் பண்ணலாம், இன்னும் வேறு ஃபிஷஸ் வந்து வைக்கும் போல ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.